இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:31 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 2:31 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. இன்றைய திதிகள் காலை 6:37 மணி வரையிலும் சதுர்த்தி, அதற்கு பின்பு பஞ்சமி. மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார். ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் இன்று வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவானால் இன்று உங்களினுடைய வியாபாரத்தில் இருந்த தொய்வுக்கு ஒரு சில காரணங்களை அறிந்து அதை சரிப்படுத்துவதற்கும் சீர் செய்வதற்குமான முயற்சிகள் வெற்றியடையலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்திலேயும் மன நிம்மதி, சந்தோஷம் உண்டு. உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியம் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திர பகவான் தனுசு ராசியிலையும் மற்றும் குரு சந்திர யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வணங்கலாம். அன்னதானங்கள் செய்வதனாலேயும் இன்றைய நாளில் உங்களுக்கு புண்ணிய பலம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று கிருத்திகை மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பது சற்று சந்திராஷ்டம தோஷமாக அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன கஷ்டங்கள் இன்று உங்களுக்கு விலகும். இன்றைய நாள் உங்களினுடைய மாலை நேரம் மிகவும் உகந்தது. இன்று புதன்கிழமையாக இருப்பதனால் பெருமாள் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது சந்திராஷ்டம தோஷத்தை விலக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பதோ அல்லது புதிய விஷயங்களை இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி செய்வதோ தவிர்க்கலாம். இன்று ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளையும் நிதானித்து யோசித்து செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று தூக்கமின்மையையும் கொடுக்கலாம். ஆகவே இன்றைய நாளில் மற்ற சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் குடும்ப வேலைகள் மற்றும் அலுவலக வேலைகளை மட்டும் கவனித்து உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குழப்பங்கள் விலகும். ராசியில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம். இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபங்களும் பெருகும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் திருமண வேலைகள், திருமணத்திற்கான ஏதாவது பரிகாரங்கள் இவற்றை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 7ஆம் இடத்தில் இருப்பதனால் மகாலட்சுமி யோகம் அமைகிறது. சிவன் ஆலய வழிபாடு மற்றும் பெருமாள் ஆலய வழிபாட்டை செய்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது இன்று நல்ல பலனை கொடுக்கும். கடகராசி அன்பர்கள் இன்று ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்திலேயும் 12ஆம் இடத்தில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார். ஒரு சில சுப செலவுகள் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கலாம். மற்றவர்களிடத்தில் இன்று உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. இன்று காலை வேளை உங்களுக்கு மிகவும் நன்மை தருவதாகவே இருக்கும். விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைக்கும். இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல விடை உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது, இதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். ஏற்கனவே நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியில் இருந்து அதற்கான தீர்மானங்களை இன்றைய நாளில் நீங்கள் எடுப்பது நல்லது. குடும்ப வேலைகள் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் இதிலிருந்த பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பல வருடங்களாக இருந்து வந்த பண பிரச்சனைகள் மற்றும் இழுபறியில் இருந்து வந்த வழக்கு விசாரணையும் முடிவுக்கு வரும். கன்னிராசி நேயர்கள், ராசிநாதன் புத பகவான் 8ஆம் இடத்தில் சூரியனுடன் சஞ்சாரம் செய்கிறார்.
இன்று கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும். சந்திரனின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் இன்று பொருளாதார பற்றாக்குறைகள் மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உடன் பிறந்தவர்களிடத்தில் பேசுவது நல்ல முடிவை தரும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் குடும்ப சுமைகள் குறையலாம். இன்று காலை வேளை உங்களினுடைய உறவினர்கள் மூலமாக சுப செய்திகளும் காத்திருக்கிறது. பிள்ளை பேறு இல்லாதவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இன்று அதற்கான நற்செய்திகள் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இன்று 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று வண்டி வாகனம் வாங்குவது விற்பது இதற்கான ஒரு நல்ல முயற்சியில் இன்று நீங்கள் ஈடுபடலாம். வேலை விஷயங்களிலும் இன்று புதிதாக நீங்கள் விண்ணப்பம் செய்வதோ அல்லது அதில் சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பதோ நேர்காணல் இது அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். வீடு விற்பது வாங்குவது மற்றும் பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் தரும். பாக்கியத்தில் குரு பகவானும் 3ஆம் இடத்தில் சந்திரனும் இன்று குரு சந்திர யோகமாக அமைகிறது. சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அமோகமான மனபலம் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். பல நாட்களாக இருந்து வந்த மன சங்கடங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகளும் தீரும். குடும்பத்தில் மன அமைதி உண்டு. பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடோ அல்லது பல நாட்களாக இருந்து வந்த வருத்தங்களோ தீரும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் சின்ன சின்ன சஞ்சலங்களை அவ்வப்போது கொடுத்திருப்பார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மனவேதனைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் அவர்களினுடைய ஆலோசனைகள் இன்று உங்களுக்கு மன நிறைவை தரும். தனுசு ராசி நேயர்களுக்கு குரு சந்திர யோகம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. ராசியில் சந்திரனும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும் இருப்பது இன்று மன அமைதியை கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பரிகாரங்களை இன்று மேற்கொள்ளலாம். குழந்தை பாக்கியம் வேண்டுவோரும் அதற்கான தெய்வங்களையும் வழிபாடுகளையும் இன்றைய நாளில் தொடங்க இவர்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் தீரும். இன்று பஞ்சமி திதி கூடிய சந்திரனும் குரு சந்திர யோகத்துடன் இருப்பதனால் பெண் தெய்வ ஆலய வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். இந்த வழிபாடு உங்களினுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த அலுவலக பிரச்சனைகள் இன்று தீரும். இன்று உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் வேலையில் இடமாற்றங்கள் உங்கள் உயர் அதிகாரிகளினால் ஒரு நல்ல பேச்சுவார்த்தைகள் இன்று இடம்பெறலாம். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாகவும் அமைகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் மற்றும் சொத்து சார்ந்த விஷயங்களை இன்று நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். இன்று வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் கடன் கேட்பதும் இன்று உங்களுக்கு சாதக பலனையை கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு ஆறுதலாக இருப்பார். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் இன்று குரு சந்திர யோகம் அமைந்திருப்பதனால் பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். இன்று பல நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் மற்றும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். வழக்கு விசாரணை இருப்போருக்கு இன்று அதில் சற்று குழப்பங்கள் ஏற்படலாம். இன்று மற்றவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் இந்த நாள் நல்ல நாள். மீனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த வியாபாரத்தில் குழப்பங்கள் தீரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சொத்து விவகாரங்கள் மற்றும் கடன் கொடுப்பது வாங்குவது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இன்று நல்ல தீர்வு உண்டு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் மற்றும்
10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் இன்று மீனராசி நேயர்களுக்கு அனுகூல பலனை கொடுப்பார்கள். கடல் கடந்து போகக்கூடிய யோகங்கள் ஒரு சிலருக்கு அமைகிறது. ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் பிள்ளைகளின் படிப்பு மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று முடிவுகள் எடுக்க உங்களுக்கு சாதகமான பல பலன்கள் வந்தமையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.